பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு இருங்க. இயேசப்பா நிச்சயமாக உங்களை நடத்துவார். ஒரு வார்த்தைக்கு நேராக நம்ம சிந்தைகளை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதில் 22வது அதிகாரம் அதில் 14வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, தன் பிள்ளையை கர்த்தர் பலி கொடுக்க கொண்டு வரும்படி அழைக்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மலைகள் மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளை கேட்குறான், அப்பா கட்டைகள் இருக்கிறது, நெருப்பு மூட்டை நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் பலி கொடுக்க நம்மக்கிட்ட ஆடு இல்லைன்னு கேட்கும் பொழுது அந்த ஆபிரகாம் விசுவாசமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதை கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்கிறார். நான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் அவர் வாழ்க்கையில் ரிசல்ட்டாக மாறிச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் எந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரிசல்ட்டாக மாறுது. நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் எழுதியிருந்தா. இப்போ தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்ல காரணம், அவர் ஒரே ஒரு காரியத்தை யோசித்தார், விசுவாசித்தார். என் தேவன் நிச்சயமாக சகலத்தை ஆயத்தப்படுத்தியிருப்பார். என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அதனால தான் அவனுக்குள்ள துளி அளவு கூட சந்தேகம் என்பதே இல்லை, துளி அளவு கூட அவன் யோசிக்கவே இல்லை. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவர்களா சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் முன்னாடி அவ்வளோ கஷ்டம் இருக்குது, இன்றைக்கி காலையில் நான் எந்திரிக்கும் பொழுதுலேருந்தே இரவு முழுவதும் எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, ஆனால் அவர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்காங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். விசுவாசத்தோடு இன்றைக்கி சொல்லுங்கள், யெகோவா ஈரே, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.